பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் காலை வாழ்த்துக்கள். இதனால் நம்முடைய காலை மன்னாவுக்காக யோபுவின் புஸ்தகம் 36 அதிகாரம் 7வது வசனம். யோபு 36:7. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அன்பானவர்களே, யோபுவின் புஸ்தகத்தில் யோபுவை பார்க்க வந்த அவருடைய நண்பர்களில் 4வது நபராக எலிகு என்று ஒரு நபர் அறிமுகமாகிறார். ஆனால் இவர் யோபுவின் நண்பர்கள் என்று அழைக்கப்படவில்லை, எலிகு என்றுதான் சொல்லுகிறார். ஏனென்றால் யோபுவுக்கு 3 நண்பர்கள் என்றுதான் ஆண்டவரும் சொல்லுகிறார், எலிகுவும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஏதோ ஒருவர் யோபுவை பார்க்க வந்திருக்கிறார், அவர்தான் எலிகு. யோபுவினுடைய நண்பர்கள் எல்லாரை காட்டிலும் வயதிலும் குறைந்தவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வயதில் குறைந்தவராய் இருந்தாலும் ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக, ஞானமாக பேசுகிறதை பார்க்கிறோம். யோபுவினுடைய பேச்சை குறித்தும் யோபுவினுடைய நண்பர்களுடைய பேச்சை குறித்தும் அவர் விமர்சித்து கர்த்தரை குறித்து மிக அழகாக பேசுகிறவர் தான் எலிகு. இந்த எலிகு என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறவர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்வாராம், நீதிமானுடைய கண்களை, நீதிமான்கள் மேல் உள்ள தம்முடைய கண்களை விட்டு விலக்கவே மாட்டாராம். நீதிமான்கள்னு சொன்னால் அவருக்கு அவ்வளோ பிடிக்குமா? அவர் அவங்கள பார்த்து கொண்டே இருப்பாராம். நீதிமான்களை பார்க்குறத விட்டு ஆண்டவர் தம்முடைய கண்ணை விலக்காமல், அது மட்டும் இல்லாமல் என்ன செய்வாராம், அவர் அவங்கள ராஜாக்களுக்கு சமமாக, ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏற வைப்பாராம். அப்புறம் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கும்படி செய்வாராம். 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நீதிமான்கள் மேல் தமது கண்களை விட்டு விலக்க மாட்டார். அடுத்தது, ராஜாக்களோடு சிங்காசனத்தில் ஏற பண்ணுவார். 3வது, என்றைக்கும் உயர்ந்த இடத்தில் உட்கார செய்கிறதான ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கண்ணு நம்ம மேலே இருந்தாலே அது நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஒரு எறும்பு கூட நம்ம மேலே ஒட்ட முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு கவனமாக நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அந்த கண்ணு எப்பொழுதும் நம்ம மேலே இருக்கணும், அது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது, ஒரு பெரிய பாதுகாப்பை தருகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா, கர்த்தர் நீதிமான்களை என்ன செய்வாராம், ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏற பண்ணுவாராம். ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு கனம் உண்டோ அதற்கு ஈக்குவலான கனத்தை நமக்கு தருவார். எஸ்தர் புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா, அகாஸ்வேரு ராஜா தனக்கு ஈக்குவலாக ஆமான் என்பவனை அவனுடைய ஆசனத்தின் மேல் உயர்த்தினான் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா ஒருவேளை ஆமன் கெட்டவனாக இருக்கலாம், அதை விடுங்க. அவனை ஆசனத்தின் மேல் உயர்த்தினதுனால என்ன நடந்ததுன்னா, தான் போன இடத்துக்கெல்லாம் அவனையும் கூட்டி கொண்டு சென்றான். ராஜா விருந்துக்கு போனால் அங்கே ஆமானும் போவான். அந்த மாதிரி ராஜாவோடு கூட சிங்காசனத்தில் அமருவது ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் நீதிமான்கள் அவ்வளவு கனமான ஒரு இடத்துல இருப்பார்கள். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்றைக்கும் உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பார்கள். ஒரு 2 வருஷத்துக்கு இல்லை, அல்லது ஒரு 3 வருஷத்துக்கு இல்லை, அல்லது ஒரு 5 வருஷத்துக்கு அப்படின்னு இல்லை, அல்லது ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அப்படி கிடையாது. எப்பொழுதும் நீதிமான்கள் என்ன செய்வார்களாம், உயரமான இடத்துல தான் இருப்பாங்க, ஆசீர்வாதமான இடத்துல தான் இருப்பாங்க. அவங்க மற்றவங்களுக்கு பிரயோஜனமான, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் ஒரு கனமான இடத்துல தான் ஆண்டவர் நீதிமான்களை வைப்பாராம். அப்போது இந்த 3 ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா நம்ம நீதிமானாக இருக்கணும். நீதிமான் என்றால் என்ன? பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை கண்டு
பொல்லாப்பை கண்டு விலகுகிறவர்கள் தான் நீதிமான்கள். எனவே நாமும் நீதிமான்களாக இருந்து இந்த 3 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த அந்த அருமையான வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கண்கள் எங்கள் மேலே எப்பொழுதும் பதிந்திருக்கட்டும். எங்களை சிங்காசனத்தின் மேலே ராஜாக்களோட பிரபுக்களோட ஏற பண்ணுகிறவராக இருக்கிறீர். அதுபோல் என்றென்றைக்கும் நிரந்தரமான ஒரு உயர்வை எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறீர். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும். நீதிமானாய் வாழ உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.